நல்லா இருக்கீங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ப்ரோ நான் வந்து சிக்ஸ் வாங்கியிருக்கேன் கடையில் வந்து அதுக்கு வந்து எப்படி யாரோ ஊற்றணுன்ட்டு. இப்போ நானும் என் சிக்ஸுக்கு வந்து யாரோ ஊட்டுறேன், அது வந்து காமிக்கேன். நான் வந்து ஒரு 4 சிக்ஸு ஹோமர் சிக்ஸாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது எதுக்காகனா அதுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதுக்கு வந்து நிறைய தானாக எடுக்கிற இறைய போக நம்ம கொஞ்சம் இறை கொடுத்தா தான் உடம்பு வந்து திரும்பி ரெக்கவர் ஆகும். அதனால் நான் வந்து இறை கொடுக்குறேன். இதுக்குன்னா நான் ஒரு வீடியோ எடுத்தோம், அப்போம்போதே ஒரு 10 கொண்டக்களை வந்து கொடுத்துட்டேன். கொடுக்காம என்ன ஆகிட்டுனா ஃபோனில் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகி டெலிட் ஆகிட்டு வீடியோ. இது வந்து திரும்பி எடுக்கேன். ஆனால் இப்போ வந்து ஒரு 10 கொண்டக்கடலை வந்து கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து எப்படி கொண்டக்கடலை வந்து எப்படி கொடுக்கணும்னா, இப்போ வந்து இன்றைக்கி காலைல ஒரு 8 மணி இல்லை 9 மணிக்கு ஊட்ட போகிறீங்க புறாக்கு யாருன்னா, அதுக்கு முந்தின நாள் நைட்டே நீங்கள் ஊற போட்டுருங்க, அதுதான் நல்லது. இப்போ நான் முந்தின நாள் நைட்டே ஊற போட்டேன். இப்போ வந்து நான் கொடுக்க போகிறேன். இது வந்து ஆல்ரெடி யாரை சாப்பிட்ருக்கிறதுனால இப்போதைக்கு நான் 20 கொண்டக்கடலை தான் கொடுக்கணும். அது 10 கொடுத்தா இன்னொரு 10 கொடுப்பேன். நான் எப்பவும் நார்மலாக ஒரு சிக்கு வந்து நீங்கள் 30 கொண்டக்கடலை கொடுக்கலாம். இந்த சைஸில் இருக்க சிக்குக்கு இது உங்களுக்கு விட்டு காமிக்க, ஏதாவது இந்த சைஸில் இருக்க சிக்குக்கு ஒரு 20 கொண்டக்கடலை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 கொண்டக்கடலை கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 30 கொண்டக்கடலை ஒரு 10 ml தண்ணியை கூட நீங்கள் வைக்கலாம். தண்ணி உங்களால் கொடுக்க முடியும்னா கொடுங்க, இல்லைன்னா அதுவே தண்ணி வந்து நீங்கள் வைக்கமுன்னா குடிச்சிடும். பவுலில் வச்சிங்கன்னா குடிச்சிடும். நான் என்னோடய மற்ற சிக்ஸுக்கு அப்போ தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஆல்ரெடி செல்ஃபீடு வந்துட்டு, இது வந்து இல்லை செல்ஃபீடு வரல. உங்களுக்கு வந்து உத்த கான்செப்ட் தெரியும். இந்த மஞ்சள் கலர் முடியலாம், இந்த மஞ்சள் கலர் முடிய உதிர்ற வரையுமே செல்ஃபீடு வராது. தாய் தான் ஊட்டணும். அதுக்கு முன்னாலே இதெல்லாம் கொண்டு வந்து கடையில் போட்டுறதுனால நம்ம வந்து எடுத்துடுறோம் நல்லா இருக்குன்ட்டு. அதனால் நான் வந்து இப்போ ஊட்டி தான் ஆகணும். இது செல்ஃபீடு எடுக்கும், நான் ரொம்ப கொஞ்சமாக எடுக்கும். உடம்பு வந்து ஏறாமல் இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஏதோ நோய் வந்து. அதனால் நானே ஊட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், நீங்கள் வந்து புறா ஊட்ட போகிறீங்கன்னா 2 காலம் நீங்கள் பிடிக்க அப்படியே புறா வந்து எப்படி பிடிப்பீங்களோ அதே மாதிரி இப்படிலாம் சப்பையாக ஆக்கணும். காலை ரெக்க பின்னால் இருக்கிற வால்தான் சேர்த்துட்டு டேபிள் ஏதோ ஒரு துணி மேலே இப்படி வச்சு அமைக்கிடுங்க. ஏன் துணி மேலே வச்சு அமுக்க சொல்கிறேன்னா, அதுக்கு வந்து டேபிள் இல்லை ஏதாவது மண்டை வச்சு அமுக்கும் போது அதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். துணி வச்சு அமுக்கும் போது எதுவும் தெரியாது இருக்குது. இப்போ தான் பார்த்தீங்கன்னா வாயை வந்து இப்படி திறந்துட்டு ஒரு 10 கொண்டக்கடலை இப்போ தான் கொடுக்கணும். கொண்டக்கடலை ஊற்றிட்டேன். கொஞ்சம் ஃபோன் பண்ணாங்க, அதனால் பேசினாலும் அந்த வீடியோ கட் ஆகிட்டு. இப்போ வந்து இன்னும் அதோட பார்ட் 1 பார்ட் 2 எடுக்கிற மாதிரி தான் இது வந்து நாங்கள் சேர்த்துருவோம். அதனால் அந்த 10 கொண்டக்கடலை வந்து ஊற்றவங்களுக்கு தெரியாது. நான் வந்து ஊட்டிட்டு 10 கொண்டக்கடலை 20 கொண்டக்கடலை மட்டும் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது ஒரு 10 கொண்டக்கடலை, இப்போ ஒரு 10 கொண்டக்கடலை 20 கொண்டக்கடலை ஊற்றிட்டேன். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பொட்டுக்கடலை மாவு ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நீங்கள் வந்து நல்லா தண்ணி ஓரளவு கட்டியாக கரைச்சிக்கோங்க. இது வந்து எதுக்குன்னா கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது புறா வந்து ஒரு சிக்கு பொறிச்சு 7 நாளைக்கு வந்து பால் மாதிரி கொடுக்கும். அப்புறமா வந்து கொழுப்பு அடிக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அதை நம்ம புறா மாதிரி நம்மளால் கொடுக்க முடியாததுனால நம்ம வந்து இப்படி பொட்டுக்கடலையை அரைச்சி மாவாகி கொடுத்துடலாம். இப்போ நான் வந்து பொட்டுக்கடலையை டியூப் வழியாகவும் ஃப்ரிட்ஜ் வழியாகவும் வந்து உள்ளே ஏற்றுறேன். அதுதான் உங்களுக்கு எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்றியாச்சு மாவை. இப்போ வந்து சிக்கு கொடுக்கலாம். ஒரு 10 ml கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நீங்கள் இப்போ தான் 20 கொண்டக்கடலை கொடுத்துருக்கறதுனால நான் வந்து ஒரு 10 ml கொடுக்கேன். இப்போ 20 கொண்டக்கடலை நீங்கள் 20 ml அடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆளே சாப்பிட்ருக்கு, நான் 20 கொண்டக்கடலை கொடுத்துருக்கேன், கரெக்டாக 30 கொண்டக்கடலை கணக்குக்கு வந்துடும். இப்போ 10 ml அடிக்கும், அது போக ஒரு 10 ml தண்ணி உள்ளே அடிப்பேன். அதை உங்களுக்கு காமிக்கேன். நீங்கள் டியூப் இறக்கும் போது கொஞ்சம் பார்த்து இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் கொண்டக்கடலை கொடுத்துருக்கும் போது வாய்க்கிட்டே தான் நிற்கும். அதை இப்படி எடுத்து விட்டிங்கன்னா கொஞ்சம் பொறுமையை கீழே தள்ளி விட்டிங்கன்னா அது வந்து இறப்பைக்கு போயிடும், புறாவோட இறப்பைக்கு. அப்புறமா நீங்கள் வந்து டியூப் கொடுக்கும்போது இப்போ பார்த்து கொடுக்கணும், எந்த இடத்துலையும் குத்திராமல் கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுக்க உங்களுக்கு தெரியும், கரெக்டாக இறப்பைக்கு போனோன்னே நிறுத்திடுவேன். அது உங்களுக்கு தட்டும், நீங்கள் கொடுத்த கொண்டக்கடலை தட்டும்போது உங்களுக்கே தெரியும். இப்போ தான் நான் உங்களுக்கு இது கொடுத்து காமிக்கேன். இப்போ டியூப் போட்டாச்சு. இப்போ வந்து அடிக்கிறேன். எனக்கு இதை அடித்து பழகியிருக்கிறதுனால நான் வந்து ஸ்பீடாக அடிச்சிட்டேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அடிக்கிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாகவே அடிங்க. அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து இன்னொரு ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி வந்து ஒரு 10 ml எடுத்துக்கிறேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ml ஃப்ரிட்ஜு. நான் அதில் 10 ml எடுக்கிறேன். 10 ml தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து அடிச்சிடலாம். இப்போ நான் வந்து 10 ml வந்து அடிச்சிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இறப்பை நல்லா ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ தான் உங்களுக்கு புறா விட்டு காமிக்கேன். இப்போ பாருங்கள் இறப்பை எப்படி இருக்குன்னுட்டு. ஃபுல்லாக இருக்கும் இறப்பை. வேணால் இதில் இன்னொரு 10 ml தண்ணி கொடுக்குற ஸ்டேஜுக்கு இடம் இருக்கும். ஆனால் அதை நீங்கள் ஃபுல் பண்ணாதீங்க. ஆனால் ரொம்ப ஃபில் பண்ணிங்கன்னா கொடுத்து கொண்டைக்கடலை கொஞ்சம் ஊறும். இல்லை பொட்டுக்கடலை மாவு வந்து கொஞ்சம் ஊற ஆரம்பிக்கும் உள்ளே கொடுத்துருக்க தண்ணினால். அது ஊறும் போது அந்த நம்ம உள்ளே ஒரு 10 ml தண்ணி கூட அந்த கேப் வந்து ஃபுல்லாகிடும் தானாகவே. அதனால் நீங்கள் தண்ணி கொடுக்காதீங்க. இப்போ நம்ம இதை விட்டுட்டு அடுத்த சிக்கு உங்களுக்கு எடுத்து காமிக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம சீனி ஹோமரு. சீனி ஹோமரு. இது பார்த்தீங்கன்னா இன்னும் சாதா புறா சைஸுக்கு வந்துட்டு. எதனாலனா இது வந்து ரொம்ப இறைய எடுக்கலைங்க. பார்த்தீங்களா சுத்தமாக இறை இல்லை. இதுக்கு இப்போ 30 இப்போ கொண்டைக்கடலை கொடுத்து தான் ஆகணும். இப்போ தான் உங்களுக்கு கொடுக்கறது காமிங்க. ஏன்னா அந்த புறா கொடுக்கும்போது கரெக்டாக வீடியோ வந்து வரலை. இந்த புறாக்காவது கொடுக்கறது வீடியோ வருதான்னு தெரில. இப்போ யாரும் ஃபோன் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா கொடுப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. இப்போ தான் 12 கொடுத்தோன்னா கொஞ்சம் சிக்க வந்து விட்டுட்டேன். எதுக்குன்னா வந்து இறப்பைக்குள்ளே இறங்கியிருக்காது. அந்த ஃபுட் பைப்பில் தான் நிற்கும். அது வந்து பொறுமையாக நீங்கள் வந்து இப்படி இறக்கி விட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. இப்போ தான் பொறுமையாக இறக்கி விட்றேன். இறப்பைக்கு இறங்குது. இப்படி தான் இறக்கி விடணும். பொறுமையாக இறக்குனீங்கன்னா இறங்கிரும். அவசரப்பட்டு இறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 30 பொட்டுக்கடலை கொண்டைக்கடலை கொடுத்தாச்சு. பொட்டுக்கடலைன்னு இருக்குது. கொண்டைக்கடலை கொடுத்துட்டேன். 12 கொண்டைக்கடலை கொடுத்த வரையும் நான் வந்து வீடியோ எடுத்தேன். அப்புறமா வந்து வீடியோ ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ 30 கொண்டைக்கடலை கொடுத்தாச்சு. இப்போ தான் நான் வந்து மாவை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நான் மாவு 10 ml கொடுத்தா போதும். சிரிஞ்சு பார்த்துக்கோங்க. 10 ml 20 ml சிரிஞ்சு இல்லை 25 ml வரையும் எடுக்கலாம். நான் போன புறாக்கு 20 ml வரையும் கொடுத்தேன். இந்த புறாக்கு 10 ml வரையும் கொடுக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இந்த புறாக்கு நம்ம 20 ml தான் கொடுக்குறோம். அதுக்கும் 20 ml தான் கொடுத்தோம். இதுக்கு 20 ml தான் கொடுப்போம். 30 கொண்டைக்கடலை ப்ளஸ் 20 ml பொட்டுக்கடலை மாவு 10 ml தண்ணி கொடுக்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் இதுங்களுக்கு டியூப் போட்டு தண்ணி அடிக்கிறது காமிக்கேன். எனக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு வந்து ஊறுறதுக்கு வந்து கொண்டைக்கடலையும் சரி பொட்டுக்கடலையும் சரி ஊறுறதுக்கு வந்து தண்ணி தேவையில்லை. எதனாலனா நான் வந்து ஆல்ரெடி கொண்டைக்கடலை நேற்று நைட்லேருந்து ஊற போட்டிருக்கேன். அதனால் அதுக்கு தண்ணி தேவைப்படாது. அது போக பொட்டுக்கடலை மாவு வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தான் இப்போ வந்து கொடுக்குறேன். அதனால் அதுக்கும் தண்ணி தேவைப்படாது. நான் எக்ஸ்ட்ராவும் தண்ணி அடிச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து அப்படியே கொடுத்து பழகினதுனால அந்த பழக்கம் இருக்கிறதுனால நான் டக்குன்னு தண்ணியும் சரி இந்த மாவையும் சரி டக்குன்னு உள்ளே இறக்கிடுறேன். உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா பொறுமையாக கொடுங்க. அதாவது பொறுமையாக ஒவ்வொரு எம்மலாக உள்ளே இறக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்கிட்டு டியூபை எடுத்தாச்சு. இப்போ வந்து சிக்கை பாருங்கள். சிக்கோட இறப்பையா அதோட அம்மா கொடுத்த மாதிரி எவ்வளோ கப்புன்னு அடைச்சிரும். இந்த ஸ்டேஜ் இது மாதிரி அடைச்சி விட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போனா நீங்கள் வந்து காலைல ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை காலைல மத்தியானம் சாயங்காலம் நைட்டு இப்படி கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதே இத்தனை தடவை வந்து நீங்கள் பொட்டுக்கடலை கொண்டைக்கடலை அப்படிலாம் கொடுக்கணும். காலையில் ஒரு தடவை கொண்டைக்கடலை கொடுத்துட்டிங்களா பொட்டுக்கடலை மாவு கொடுத்துட்டிங்களா தண்ணி விட்டுங்களா விட்டுருங்க. நீங்கள் காலையில் ஒரு 9 மணிக்கு கொடுக்கீங்க. நான் வந்து 8 மணிக்கு கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். திரும்பி 12 மணிக்கு எடுத்து தண்ணி கொடுப்பேன் பொட்டுக்கடலை கொடுப்பேன். நீங்கள் வீடியோக்காக காலையில் இற கொடுக்க மத்தியானம் தான் இற கொடுக்கேன். காலைல மத்தியானம் செய்யணும். பொட்டுக்கடலை மாவு வந்து ஒரு 20 ml எடுத்து இறப்பில் அடித்து ஒரு 10 ml தண்ணி எடுத்து அடித்து விட்ருவேன். திரும்பி சாயங்காலம் எடுத்து அதே மாதிரி வந்து மாவு ஒரு 10 ml மத்தியானம் 20 ml கொடுப்பேன். சாயங்காலம் ஒரு 10 ml மாவு எடுத்து அடிப்பேன். ஒரு 10 ml தண்ணி எடுத்து அடிச்சு விடுவேன். ஏன்னா கொண்டைக்கடலையும் மாவு வந்து கொஞ்சம் அதை வந்து ஊறி அப்படியே செல்லிக்கிறதுக்கு வந்து தண்ணி நிறைய தேவைப்படும். அதனால் ஒரு 4 மணி நேரத்துக்கு வந்து நீங்கள் மாதிரி தண்ணி கொடுத்தீங்கன்னா அதோட பேரண்ட்ஸ் அதே மாதிரி தான் தண்ணி வந்து அது கொடுப்போம். அதேமாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு செமிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சிக்கு வந்து இறந்து போகாமல் இருக்கும். நீங்கள் காலையில் இற கொடுத்துட்டீங்க நைட் நான் இற கொடுக்கும்போது திரும்பி அடுத்த நாள் காலையில் தான் இற கொடுப்பேன்னா அது வந்து ரொம்பவே டயர்டாகி செமிக்கிறதுக்கு தண்ணி இல்லாமல் இறந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து நான் வந்து 2 புறா உங்களுக்கு வீடியோ வந்து காமிச்சிருந்தேன். இந்த புறா வந்து இன்னொன்று வந்து நம்ம ஃபேவரட் சிக்கு. இந்த 2 சீனி புறாவும் நம்ம ஃபேவரட் சிக்கு
இது இந்த சக்கரை வித் ஒயிட்டும் சீனியும் நம்ம வந்து காமிச்சிருக்கோம் வீடியோவில். இதுக்கு இருக்கிற வயிறும் இதுக்கு இருக்கிற வயிறையும் கொஞ்சம் பாருங்கள். இதுக்கு வந்து ஃபுல் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். இதுக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது, ஆனால் கேப் தெரியாத அளவுக்கு இருக்குது. இது வந்து கொஞ்சம் கேப் விட்ருக்கேன். இப்போ வந்து இதை எடுத்து விட்டு இன்னொரு 2 புறா இருக்கா. அது நான் வந்து இதே எப்படி கொடுத்துனா அதே மாதிரி கொடுப்பேன். நான் வீடியோ வந்து காமிக்கலாம். இதான் நான் வந்து வீடியோ முடிச்சுக்கிறேன். இதோட இந்த சிக்ஸோட அப்டேட் வந்து நான் வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என்ன சைஸ் வருது, எப்படி வருது, உடம்பு சரியாகிட்டான்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை ஆல் போட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.